ஒரு பெரிய பிரியாணி ஸ்டால் எடுத்துக்கங்க. ஓகே, ஒரு பெரிய பிரியாணி ஸ்டாலுக்குள்ள ஒரு பொண்ணு தனியா போய் உட்காந்து ஜம்முன்னு ஒரு பிரியாணியை சாப்பிட்டா அந்த ஹோட்டல்ல இருக்க எல்லாரும் அவங்கள பார்ப்பாங்களா இல்லையா? ஆனா ஒரு பையன் சாப்பிடல பார்க்க மாட்டாங்க. உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகுன்னு எவ்வளவு புத்திசாலித்தனமா சொல்லியிருக்காங்க பாருங்க. சாப்பிடாத, ஓ நம்ம தியாகம் தான் செய்யணும், தியாகத்தின் வழியாகத்தான் எல்லோரையும் அரவணைத்து செய்யணும், திறமையின் வழியாகவும் நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து செய்ய முடியும். தட் இஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடலும் மனமும் உங்களுக்கு தேவையானது தந்துகிட்டே இருக்கும். ஆனா தன்னை பாதுகாத்துக்கிறதே குற்றம் என்பது போன்ற ஒரு பாவனை இந்த சமூகம் நம்ம மேல திணிச்சிருக்கு இல்லையா? அதனால அம்மாக்கள் பெரிதாக தங்களை பார்த்துக் கொள்வதே இல்லை. 40 வயதுல இருக்க எல்லா அம்மாவுக்கும் அடிவயிறுல வலி இருக்குது, முட்டியில பிரச்சனை இருக்குது, இருக்கா இல்லையா? செக் பண்ணி பாருங்க. ஏன்னா கணவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு சரி வேஸ்டா போயிட வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு இட்லி ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 இட்லி இருக்கு, 2 பசங்களும் ஆளுக்கு 4 இட்லி சாப்பிடுவாங்கன்னு நினைச்ச இடத்துல ஆளுக்கு 3 இட்லி சாப்பிட்டானா சரி நமக்குன்னு என்னத்த இட்லி ஊத்துறோம்னு 2 மிச்சம் இருக்க இட்லி சாப்பிடுறது. இல்லைன்னா புருஷன் காசு வீணா போயிருமேனு மிச்சம் இருக்க 8 இட்லியும் சாப்பிடுறது. அது வயிறா குப்பை தொட்டியா? அப்ப நான் யாரு? வீடு முழுக்க எல்லோர் மேலும் கேர் எடுக்கிற உங்களுக்கு உங்களை கேர் எடுத்துக்கலே. ஒரு சமூகத்தில் பெண் எந்த அளவு ஹெல்த்தியா இருக்காலோ அந்த சமூகம் ஹெல்த்தியா இருக்கும். ஒரு பெண் ஹெல்த்தியா இருந்தா தான் அவன் குடும்பம் ஹெல்த்தியா இருக்கும். அந்த குடும்பம் சமூகம் ஹெல்த்தியா இருக்கிறது ஒரு பெண்ணுடைய ஹெல்த்தை பொறுத்ததுதான். So these are all your natural strengths. That's what I just wanted to tell you. நீங்கள் புதிதாக பெரிய புரட்சி எல்லாம் செய்வதற்கு ஒண்ணுமே கிடையாது. இயல்பாக உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் திறனை வெளிக்கொண்டு வருவது மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை. அவ்வளவு மட்டுமே. எல்லா காலகட்டத்திலும் அப்படிதான் இருக்காங்க. எவ்வளவோ பணம் சம்பாதிச்சாலும் வீட்டில் இருந்து கொண்டே அந்த நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருந்த பெண்கள் இருந்திருக்காங்க. அவர்கள் சேமித்த காசில் இருந்து சிறுவாட்டில் சேர்த்த பணத்தில் அவ்வளவு நேரங்களில் கணவருக்கு உதவி இருக்கிறார்கள். கணவர் சம்பாரிச்சு கொடுத்த காசுல மிச்சம் பிடிச்சதே நீங்க அவ்வளவு சேமிக்க முடியும்னா நீங்களே களத்துல இறங்கினா எவ்வளவு சேமிக்க முடியுங்கிறதா இங்க கணக்கு இல்லையா? ஆம்பளை செத்தா கடன் நிக்கும்பாங்க, ஆம்பளை செத்தா கடன் நிக்கும் அப்படிம்பாங்க. நம்ம வீட்டுல ஒரு தாத்தா இருப்பாரு, நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு, ஏதோ பயங்கரம், ஆனா வீட்டுல எல்லாம் சொல்ல மாட்டாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்களே. அப்போ திடீர்னு ஒரு நாள் இறந்து போனார்னா பெட்டிகள் எல்லாம் தேடுறப்ப வாங்கின கடனுக்கான சிட்டைகள்லாம் இருக்கும், சம்பந்தம் இல்லாம நான் கொடுத்தேன் கடன் 4 பேர் வந்து நிற்பான். ஆனா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய வயதான அம்மா செத்த பிறகு பொட்டியை தேடினீங்கன்னா அது சேர்த்து வச்ச சிறுவாட்டு காசு, வீட்டுக்கு தெரியாம வாங்கி வச்ச தங்கம், மூத்த மகளுக்கு இளைய மகளுக்குன்னு அவ்வளவு வச்சுட்டு போயிருக்கும். ஆம்பளை செத்தா கடன் நிக்கும், பொம்பளை செத்தா காசு நிக்கும். செத்த பிறகும் குடும்பத்தை காப்பாத்துவாங்க, ரைட்? ஆனா உங்களை தான் டிபெண்டன்ட்னு சொல்லலாம். உங்களுக்கு பேர் என்ன? டிபெண்டன்ட், சார்ந்திருப்பவள். ஆக்சுவலா ஆண் தான் சார்ந்திருக்கிறேன். நான் உங்களை புகழ்றதுக்காக சொல்ல. ஒரு ஆணினுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற கருவிகள் மீது எந்த விமர்சனமும் வைக்கப்படுவதில்லை இல்லையா? 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்குற பையன் மேல விமர்சனம் கிடையாது. ஆனா கிச்சன்ல ஒரு ஃபேன் போடுங்கன்னு ஒரு பொண்டாட்டி சொல்லிட்டா அதை இந்த சமூகம் எப்படி பார்க்கும்? ஆனா ஃபேன் போட சொல்லு, வாட்ஸ் ராங் இந்த? நாம தான் இது எல்லாத்தையும் பெண்ணின் கடமைன்னு சொல்றோம், அன்பெய்ட் கேர் அப்படின்னு சொல்றோம். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இதெல்லாம் சொல்றோம், இட்ஸ் அன்பெய்ட் கேர். விமனுடைய அன்பெய்ட் கேர். அவர்களுக்கு எந்த விதமான சம்பளமும் கொடுக்கப்படாமல் அவர்கள் அடுத்தவர்கள் மீது எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்கறை என்கிற வார்த்தையில் சொல்லப்படுகிறது. அப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்கள் மனச்சிறையிலிருந்து வெளியே வருவதன் வழியாகத்தான் எம்பவர் அடைய முடியும். உய்வித்தல் என்பது அதுதான். இந்த சமூகம் சில அடுக்குகளை வச்சுட்டே இருக்கு. ஒரு பெண்ணினுடைய இயல்பான வாழ்க்கை முறையில் அவளுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அவளுடைய தடையாக இருக்கும் வரை ஒரு சமூகம் வளர முடியாது. இட்ஸ் a நேச்சுரல் ப்ராசஸ் இல்லையா? மாதாந்திர சிக்கல் என்பது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இட்ஸ் நாட் மோர் a taboo. It is no more a taboo, right? அது ஒன்றும் இங்கே பிரச்சனையே கிடையாது. அப்ப அந்த சமூகம் படிப்படியாக வளர்ந்து 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 ஒரு இடத்துல வந்து நீங்க நிக்கிறோம். ஒரு சமூகம் எப்படி பெண்ணை நடத்துகிறதோ அதை பொறுத்தே அந்த தேசம் அளவிடப்படும். அந்த நாட்டினுடைய பெண்ணை அந்த சமூகம் எப்படி நடத்துகிறதோ அதை வைத்து தான் ஒரு சமூகத்தை அளவிட முடியும். ஆண்கள் இருக்குது, சமூகம் இருக்குது, அரசியல் பிரச்சனை அப்புறம் வரட்டும். முதல்ல நீங்க எப்ப வெளியில போறீங்க அப்படிங்கறதா இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. உங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய இயல்பான வார்த்தைகள், பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்ளுதல் ஒண்ணு இருக்குல்ல. வீட்டுல சும்மாதானே இருக்க எவ்வளவு பெரிய அஃபென்சிவ் டேர்ம் இது. வீட்டுல சும்மாதானே இருக்கேன்னு சொல்றப்ப ஒரு கில்ட் வருதுல. உங்களை ஒரு குற்ற உணர்ச்சியில் வைத்திருப்பதன் வழியாக மட்டும்தான் உங்களை அடக்கி ஆள முடியும் என்று நீண்ட காலமாக பரிந்துரைக்கப்பட்ட பல்வேறு சூத்திரங்கள் உங்கள் மீது தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிட்டே இருக்கப்படுகிறது. அதிலிருந்து நீங்கள் வெளியே வருகிற போது அது பல்வேறு பெயர்கள் தருது, நீங்களே தருவீங்க சில நேரத்தில். இதுக்கு அடுத்து உட்கார்ந்துருக்க காலேஜ் பசங்க அம்மாக்களை எதிர்த்து இந்த சில கேள்விகளை கேட்கிற போது திமிரெடுத்த மாதிரி பேசாது. போற இடத்துல பொழைக்கணும், போற இடத்துல பொழைக்கணும். அப்ப பொழைக்கிறதுக்கு தான் போறாங்களா என்ன? ஒரு சமூகத்தினுடைய சரிபாதி மக்கள் தொகையில் இருக்கும் பெண் முழுக்க தன் நேரத்தை அடுக்கலையிலேயே செலவிடுவாள் என்றால் அவளிடமிருந்து இந்த தேசத்திற்கு கிடைக்க வேண்டிய எத்தனை விஷயங்கள் தடைபட்டு போகிறது. அந்த பொட்டன்ஷியாலிட்டி அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறோமா? இஃப் யூ வாண்ட் டு சூஸ் யூ. உங்களுடைய growth-ஐ நீங்க அடையணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை தான் சூஸ் பண்ணணும். உங்களை சார்ந்த மனிதர்களை சூஸ் பண்ணக்கூடாது.
நீங்கள் உங்களை தேர்வு செய்கிற போது அதனால் கிடைக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் உங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எல்லோரையும் ஒன்று சேர்க்கும். அப்படிதான் நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கீங்க இல்லையா? கோமதி என்கிற ஒரு நபர் அவ தன்னை சூஸ் பண்றாங்க. அவங்க நீங்க எல்லாரும் அவங்கள சூஸ் பண்றீங்க. அதுக்கடுத்து அவங்க நயன் சூஸ் பண்றாங்க. அப்போ ஒருத்தர் அந்த அட்ராக்ஷன்ல தான் உள்ள வரும். சோ தட் நீங்க புதிதாக நம்மளாம் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிரமிப்புகள் எல்லாம் போய் மாட்டிக்காது. ஓகே, நீங்க ரொம்ப ஓஹோன்னு பண்றீங்க, ஆஹா இதெல்லாம் மயங்கல வேண்டியதில்லை. பெண் எப்போதும் வேலை பார்த்திருக்கிறாள். பெண் ஒன்னும் புதிதால வேலை பார்க்கல இல்லையா? அப்ப சின்ன பாராட்டுக்கெல்லாம் பெருசாலாம் மயங்கிடக்கூடாது. நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்றவங்க கூட நான் பயப்பட மாட்டேன். நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெருசுன்னு சொல்றவனை பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா நம்ம பொட்டன்ஷியாலிட்டி என்ன நமக்கு தான் தெரியும். நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிது என்ற வார்த்தையை நம்புவது, ஆகா உனக்கு தெரியாது, உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஆனாலும் கூட நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாய் என்று சொல்லுவதுடைய குறியீடு தான் அது. So don't believe in that. உங்களுக்கு தான் தெரியும் உங்க கெப்பாசிட்டி என்னன்னு. நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இந்த சமூகத்தை படிப்படியாக அடுத்தடுத்து கொண்டு வந்திருப்பது நீங்கள் தான். நிர்வாகம் என்னவென்றால் 10க்கு 10 இடத்துக்குள்ள ஒரு நிர்வாகம் பண்றது எப்படின்னு தெரியும். 10,000 ரூபாய்க்கு நிர்வாகம் தெரியும், 100 ரூபாய்க்கு நிர்வாகம் தெரியும், 10 லட்சத்துக்கு நிர்வாகம் தெரியும், 10,000 கோடிக்கும் உங்களுக்கு நிர்வாகம் தெரியும். இட்ஸ் இன் யுவர் பிளட், ரைட்? அப்போ தொடர்ச்சியாக என்ன சொல்லிட்டே இருக்கோம்? பெண்ணை ஒரு வார்த்தை என்ன சொல்றான்? டிபெண்டன்ட்ங்கிறான். கேள்விப்பட்டீங்களா? விமனை எப்போதுமே என்ன சொல்றாங்க? ஒரு காலம் இங்க இருந்துச்சு, இஸ் மிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் பேர் சொல்லிட்டு அவங்க மனைவியோட பேரையே சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ அவர் சொல்றாரு, அவங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர். அவர் அறிமுகப்படுத்தி வைக்கல, அவருடைய பேரை அறிமுகப்படுத்தி இவர் மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் அப்படின்னு சொன்னோடனே அந்த அங்கே தப்புன்னு கேட்டாங்க. டோன்ட் ஹேவ் a நேம் அப்படின்னாங்க. எனக்கு பேர் இல்லையா அப்படின்னு. இப்பவுமே நம்ம இதுல ஒரு வார்த்தை கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? இவர் சுப்பிரமணி, இது அவங்க ஒய்ஃப், அவ்வளவுதான். அவங்களுக்கு அடையாளம் என்ன? அவர் ஒய்ஃப், அவ்வளவுதான். அதுக்கு அடையாளம். அதுக்கு பேர் இருக்கா இல்லையா? ஒரு படத்துல ஏதோ சினிமா படத்துல யாரும் சொல்லுவாங்கல்ல, ஆட்டுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறீங்க, மாட்டுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறீங்க, என்ன ஒரு பேர் வச்சு நீங்க கூப்பிட மாட்டேங்கிறீங்க. இதுல பெருமை வேறு. அவர் என்ன பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாரு. கூப்பிடல என்ன? உங்களை பற்றி உங்கள் சுய அபிப்பிராயம் என்ன என்பதுதான் இங்க முக்கியம். அந்த சுய அபிப்பிராயங்கள் இருக்குல்ல, அது மாறாத வரைக்கும் இந்த சமூகம் அதை மாற்றி தரும் என்ற நம்பிக்கையெல்லாம் நீங்க இருக்கக்கூடாது. 15 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் புத்தகத்துல எல்லாம் எப்படி போட்டுச்சு ஞாபகம் இருக்கா? அம்மா அப்பா குடும்பம்னு ஒரு வீடு இருந்துச்சுன்னா அப்பா பேக் எடுத்துக்கிட்டு ஆபீஸ் போற மாதிரி ஒரு போட்டோவும், அம்மா கிச்சன்ல உட்கார்ந்துருக்க போட்டோவும் போட்டிருப்பான். அதை நம்ம ஒத்துக்கிட்டோம் இல்லையா? அம்மா என்பவர் சமைப்பதற்கானவள், அப்பா என்பவர் சம்பாதிக்கிறதுக்கானவர் அப்படின்னு நம்ம இது பண்ணோம். எல்லா ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள், அதிலே சந்தோஷம் அடைஞ்சிட்டோம் இல்லையா? எல்லா ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள். அப்ப கடுமையான சாக்ரிஃபைஸ். அதனாலதான் அம்மாக்கள் சாக்ரிஃபைஸ் வழியாவே பிள்ளைகளை நம்ம எப்போதுமே திருப்திப்படுத்த பார்க்கணும். அம்மாக்கள் அடிக்கடி பிள்ளைகள்ட்ட என்ன சொல்லுவீங்க? உன்னை பெத்தெடுக்க எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா அப்படிமோ. ஏன்னா தியாகத்தின் வழியாகவும் கருணையின் வழியாகவும் தான் அம்மா இவ்வளவு பெரிய ஆண்டர்பிரனரா இருக்காங்க. ஷீ இஸ் a business woman. அவங்க இவ்வளவு பேரை நிர்வாகம் பண்றாங்க, இவ்வளவு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. இதெல்லாம் எப்போது நம்முடைய வீட்டு பிள்ளைகள் அம்மாவை பற்றி பேசும். அதுக்குன்னும் தெரியாதுங்கிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற அம்மாஞ்சி பிள்ளைகளின் அம்மாக்களாகவா நீங்கள் இருக்க போகிறீர்கள்? No. Strength is your signature. Wear it happily. உங்களுடைய பலம் தான். வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண் வளருவாள். ஆணுக்கு முடியாது. வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண் வளருவாள். சம்பந்தமே இல்லாம கோயம்புத்தூருக்கு அந்த பக்கத்துல இருந்து 300 கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து 6 மாசத்துக்குள்ள அங்க இருக்க எல்லாரையும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு கொத்துச்சாவி இடுப்புல வச்சுட்டு போற கெப்பாசிட்டி பொண்ணுக்கு தான் உண்டு. She is actually an entrepreneur. அப்ப நீங்கள் எங்கே மயங்கி விடக்கூடாதுங்கிற கவலை என்ன இருக்குன்னா, நான் இவ்வளவு தூரம் வந்ததே பெரிது என்று உங்களை பாராட்டுகிற வார்த்தைகள் எல்லாமே உங்களுடைய கெப்பாசிட்டியை பத்தி முடிவு பண்ண முடியாது. நான் எவ்வளவு தூரம் வர வேண்டும் என்று நான் தான் முடிவு செய்யணும். அப்ப முதல்ல entrepreneurship comes from attitude, belief system. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த பிலீஃப் சிஸ்டம் நமக்கு இல்லாதனால தான் நம்மளை கில்ட்டே வச்சிருக்காங்க இல்லையா? நீ இப்படி பண்ணலாமா,